நமக்குன்னு ஒரு கொள்கை இருக்கு, நமக்குன்னு லட்சியம் இருக்கு. நம்ம சேர்ந்தவங்களுடைய கஷ்டத்தை போக்கி அவங்க தொழில் நிம்மதியா நடந்தா தானே நான் நிம்மதியா இருக்க முடியும். இந்த அன்புராஜ் பேரை கேட்டாலே ஏற்படுற நடுக்கம் தானே நம்ம ராஜ்யத்துக்கு மூலபலம். அதனால தானே நம்ம தொழில் எந்த விதமான பயமும் இல்லாம நடந்துகிட்டு வருது. அந்த காலனியில நடக்கிறது தான் நாளைக்கு இந்த தேசம் பூராவும் நடக்கும். ஏன் அங்க மட்டும் இந்த நிலைமை? சாராய கடையும் விபச்சாரமும் அந்த இடத்துல மட்டும் நடக்க முடியாம தடுக்கிறது யாரு? விஜய்னு ஒரு காலேஜ் வாத்தியார் வேலை பார்க்க வேண்டியவன் போலீஸ்ல எங்களை பத்தி வத்தி வச்சுட்டான். அது மட்டும் இல்ல அங்கிள், என் மேல புகார் கொடுத்ததா அந்த ப்ரொஃபசர் பிளாக்அவுட் தான். அவன் வச்ச தீ தான் இப்ப பத்திக்கிட்டு எரியுது. எரியறத புடுங்கினா கொதிக்கிறது அடங்குன்னு சொல்லுவாங்கல்ல. அங்கிள் புரிஞ்சு போச்சு. யூ டோன்ட் வரி. அந்த ப்ரொஃபசரோட ஆட்டத்தை நான் அடக்குறேன். மோகன்ராஜ், காலம் ரொம்ப மாறி இருக்கு. ஒருத்தனை அடக்கணும்னு அவனை தாக்கி காயப்படுத்தணும்னு இல்ல, அந்த காயம் உள்காயமா இருக்கணும். ஐயோ, அப்படி எல்லாம் ஊமக்காயம் படுற மாதிரி அடிச்சா அவன் அடங்க மாட்டான். நான் எப்பவுமே சத்தம் போட மாட்டேன், அதான் என் ஸ்பெஷாலிட்டி. யூசி, நம்ம எதிரிய கொன்னுதான் தீரணுங்கிற அவசியம் இல்ல, அவங்கிட்ட இருக்கிற எதிர்ப்பு சக்திய தைரியத்தை வேரோடு அழிக்கணும். நம்ம வழியில எப்பவுமே குறுக்கிடாத ஒரு பயத்தை அவன் வாழ்க்கையில ஏற்படுத்தணும். ஓகே, கம் ஆன். மோகன்ராஜ், நீ என்ன வேணும்னாலும் செய், ஆனா செய்யும் போது மாட்டிக்காது. நான் எப்பவுமே தப்ப ஒரு தடவை தான் மன்னிப்பேன். அண்டர்ஸ்டாண்ட்? சுமதி பெரிய மனுஷி ஆயிட்டா, ரொம்ப சந்தோஷம். சீக்கிரமே ஒரு நல்ல மாப்பிளைய பார்த்து கல்யாணம் பண்ணிடுங்க. அடுத்த வருஷம் பாருங்க. ஏன் இடிக்கிற? நம்ம கல்யாணம் எப்போ? நம்ம கல்யாணமா? அலையறீங்க. நாட்டுல நம்மள மாதிரி அழகான பசங்க நடமாடி விட மாட்டீங்களே. பேருக்கு வக்கீல் வேற. அங்க கவனிங்க. நம்மளே கவனிச்சிட்டு இருந்தா எப்படி? வாங்க வாங்க வாங்கன்னு வாய் நிறைய கூப்பிட்டா போதுமா? என்ன பண்ண சொல்றீங்க? பிரமாதமா விருந்து பண்ண வச்சிருக்க. நான் தூது பேடா, நான் தில்குஷ் பேடா, ரசகுல்லா, பிஸ்மில்லா எல்லாம் பந்தில வாரி விடுறேன். அதை யாருப்பா கேட்டாங்க? பொண்ண உட்கார வைக்க வேணா? ஆமா, அம்மா எங்க? ஆமா, அம்மா எங்க? என்னமா இது இப்படி உட்காண்டா எப்படி? போய் சுமதி உட்கார போ. ஏமா கண் கலங்குற? அதெல்லாம் முன்ன நின்னு செய்யறதுக்கு உங்க அம்மாக்கு கொடுத்து வைக்கலப்பா. எந்த காலத்துல என்ன பேச்சு பேசுறமா? போப்பா சுமதி உட்கார வை. விஜய், என்ன தொந்தரவு பண்ணாதப்பா. என் காலத்து பழக்கம் என் ரத்தத்தோட ஊறி போச்சு. வாழ போற பொண்ண நான் கூட்டிட்டு போய் உட்கார வைக்கிறதுக்கு என் மனசு இடம் கொடுக்கலப்பா. இந்த பழைய ஆளுங்க பழைய பஞ்சாங்கத்தை மாத்தவே முடியாது போ. விஜய், உன் தங்கச்சிக்கு நீ இருக்கும்போது என்னடா குறை? அவளுக்கு அம்மா அப்பா அக்கா தோழி பொண்ணு எல்லாமே நீதானே. போ, நீயே போய் கூட்டிட்டு போய் உட்கார வை. போப்பா. அப்படிங்கிற இப்ப பார் பார். அன்பே கடவுள்னு சொல்லுவாங்க, பழி வாங்குறது மனித தன்மை இல்லைன்னு சொல்லுவாங்க. இதை நானே என் மாணவர்களுக்கு சொல்லிக் கொடுத்துட்டு இருக்கேன். ஆனா இப்போ அதை என் வாழ்க்கையிலேயே பின்பற்ற முடியல. மனித தன்மையை மறந்து கொஞ்சம் கொஞ்சமா மிருகமா மாறிக்கிட்டு இருக்கேன். இதுக்கெல்லாம் பாவ மன்னிப்பு கேட்டு நான் உன்னை ஏமாத்த விரும்பல. என் பிரச்சனையெல்லாம் தீண்ட பிறகு கண்டிப்பா உன்னை வந்து சந்திப்பேன். என்னை மன்னிச்சிடு. கர்மண்யே வாதிகாரஸ்தே மா பலேஷு கதாச்சன மா கர்மபல ஹேதுர்பூ மாதே சங்கஸ்து அகர்மாணி. இதையே தமிழ்ல சொல்றோம். கடமையை செய், பலனை எதிர்பார்க்காத. அதை கடவுள்கிட்ட விட்டுடணும்னு. சார், பலனை எதிர்பார்க்காம கடமை மட்டும் எப்படி சார் செய்ய முடியும்? ஒரு மாணவனா இருந்து உன்னுடைய கடமை என்ன? கஷ்டப்பட்டு படிக்கணும், ஒழுங்கா பரீட்சை எழுதணும். அதுதான் உன்னுடைய கடமை. அந்த கடமையை நீ ஒழுங்கா செஞ்சேன்னா அதுக்கு தகுந்த ரிசல்ட், தகுந்த பலன் தானா கிடைக்கும். ஒரு கூயவன் மண்பானை பண்றான். மண்பானை பண்ணும் போதே இது எவ்வளவு விலைக்கு விற்கலான்னு கணக்கு போட்டு பண்ணா அது ஒழுங்கா வராது. அதை விட்டுட்டு அந்த மண்பானை நல்லா ஒழுங்கா பண்ணான்னா அதுக்கு தகுந்த பலன் தானா கிடைக்கும். இதைத்தான் ஸ்ரீகிருஷ்ண பரமாத்மர் பகவத்கீதையில சொல்லியிருக்காரு. கர்மண்யே வாதிகாரஸ்தே மா பலேஷு கதாச்சன. கடமையை செய், பலனை எதிர்பார்க்காத. அந்த பலனை கொடுக்க நான் இருக்கேன்னு. ஏன் சார், நம்ம நாடு முன்னேறுங்கிற நம்பிக்கை உங்களுக்கு இருக்கா சார்? ஏன் இப்பதான் படிச்ச இளைஞர்கள் எல்லாம் அரசியலுக்கு வந்துட்டு இருக்காங்க. இந்த நேரத்தில் எதுக்கு உங்களுக்கு இந்த சந்தேகம்? இன்னைக்கு நம்ம நாட்டுல நடக்கிற கொலை கொள்ளை அட்டுழியங்களை பாக்குறப்போ நிச்சயமா நம்ம நாடு உருப்படவே உருப்படாது சார். நீங்க தப்பா நினைக்கிறீங்க. ஸ்ரீகிருஷ்ண கீதையிலே 4வது அத்தியாயத்துல சொல்லிருக்காரு. யதா யதா ஹி தர்மஸ்ய க்ளானிர்பவதி பாரத அப்யுத்தனாம் அதர்மஸ்ய ததாத்மானாம் சுஜம்யஹம் பரித்ராணாய சாதுனாம் விநாசாய ச துஷ்கிருதாம்
தர்ம சம்ஸ்தாபனார்த்தாய சம்பவாமி யுகே யுகேன்னு. அதாவது எந்தெந்த காலத்துல தர்மம் அழிஞ்சு அதர்மம் தலை தூக்குதோ அப்பப்போ எல்லாம் நான் பிறந்து வருவேன். நல்லவங்களை காப்பாத்த, கெட்டவங்களை அழிக்க, தர்மத்தை நிலைநிறுத்த ஒவ்வொரு யுகத்திலையும் நான் புது அவதாரம் எடுப்பேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அப்போ கெட்டவங்களை அழிக்கிறதுக்குவே கடவுள் மறுபடியும் அவதாரம் எடுத்து வருவாருன்னு நீங்க நம்புறீங்களா சார்? நம்பித்தான் ஆகணும். கடவுள் சில காரியங்களை தானே செய்யறார். சில காரியங்களை நம்மள மாதிரி மனுஷங்க மூலமா செய்ய வைக்கிறார். அதுக்கு என்ன? ஓகே ஓகே சார் எனக்கு ரூம் வேணும். சார் வெளியூரா? ஆமா. எத்தனை நாள் தங்க போறீங்க? கிட்டத்தட்ட 1 மாசம் இருப்பேன். 1 மாசம்? என்ன வேலை பாக்குறீங்க? சினிமா கதாசிரியர் கடையில வந்திருக்கேன். சினிமா கதாசிரியரா? அப்படின்னா 1000 ரூபாய் அட்வான்ஸ் முன்னாடியே கொடுத்துருந்தேன் சார். 1000 ரூபாவா? எஸ் சார். சார் சார் எனக்கு கொஞ்சம் சைலண்டா, கொஞ்சம் ஒதுக்குப்புறமா, டிஸ்டர்பன்ஸ் இல்லாத ஒரு ரூம் வேணும். ஒதுக்குப்புறமா டிஸ்டர்பன்ஸ் இல்லாம ரூம் வேணும். அப்படின்னா அநேகமா உங்களுக்கு மேல மாடியில ரூம் நம்பர் 5 கரெக்டா இருக்கும்னு நினைக்கிறேன். டே ராமு சார். சார் சினிமா கதாசிரியரா, பார்த்தா விவரமானவர் மாதிரி தெரியுது. அதனால மேல மாடியில ரூம் நம்பர் 5 காட்டுறா. வாங்க சார். ரூம் நல்லா இருக்கா சார்? குட் மார்னிங் சார். என்ன சிரிப்பு? சார் கதாசிரியரா? ஆமா. நான் கூட நல்லா நடிப்பேன் சார். பாக்குறீங்க ஒரு சாம்பிள்? நான் யார் தெரியுமா? முதல்ல கதை எழுதி முடிச்சிடுறேன், அதுக்கப்புறம் நடிப்பை பத்தி பாப்போம். என்ன சார் பகல்ல தான் கதை எழுதி தள்ளுறீங்க, ராத்திரில வழக்கம் போல அதுக்கு ஏற்பாடு பண்ணிட்டீங்களா? வழக்கம் போலன்னா? அதான் சார் இது இது கெட் அவுட். சார் கெட் அவுட். குட்டி மில்ல புட்டி மில்லைங்கிறீங்க, எப்படி சார் கற்பனை ஓடும்? யூ. இவன் கதை எழுதி கிழிச்சான்.